ஓம் சாந்தி. ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள். அவ்யக்த வாணி தேதி 15/4/1992. பாப்தாதாவுக்கு இன்றைய நாட்களில் அநேக குழந்தைகளிடமிருந்து இந்த மாதிரி செய்தி வருகிறது. மாற்றுவோம் என்று பாப்தாதா கூறினார். இப்பொழுது பார்ப்போம் என்ன செய்கிறார் என்று. தந்தைக்கும் சவால் விடுகிறார்கள். என்ன சொன்னாரோ அதை செய்கிறாரா அல்லது செய்யவில்லையா என்று பார்க்கலாம். தந்தை கூறினார் என்றால் தந்தை செய்கிறார் அல்லது செய்யவில்லை, அது தந்தையின் பொறுப்பு. அல்லது சொன்னார் என்றால் செய்தேதான் ஆக வேண்டும் என்று சவால் விடுவதா? தந்தைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை யாராவது சொல்வதனால் செய்யவும் மாட்டார். மேலும் யாராவது சொல்லவில்லை என்பதனால் செய்யாமல் இருக்கவும் மாட்டார். ஆனால் தந்தைக்கும் கூட சவால் விடும் கடிதங்கள் அதிகமாக வருகின்றன. யார் ஆசிரியர்கள் மேல் கோபமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துவிட்டது. நன்மையே செய்யும் தந்தை ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்தாலும் அதில் நன்மையேதான் இருக்கும். இதை மறந்து விடுகிறார்கள். பின்பு நீங்கள் இதை அவசியம் செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார்கள். தந்தைக்கும் அநேகர் ஆசிரியராகிவிட்டார்கள். தந்தை அந்த மாதிரியான தன்னுடைய குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். ஆனால் எப்பொழுதும் பண்புடன் நடந்து கொண்டு தன்னை முன்னேற்றிக் கொண்டே செல்லுங்கள். பண்பு நிறைந்த வார்த்தை, பண்பு நிறைந்த நடத்தை, இதில்தான் வெற்றி கிடைக்கிறது. ஒருவேளை சத்தியம் இருக்கிறது, ஆனால் பண்பு இல்லை என்றால் வெற்றி கிடைப்பதில்லை. வெற்றி கிடைக்கவில்லை என்றால் மேலும் ஆவேசத்தில் வந்துவிடுகிறார்கள். மற்றும் ஆவேசத்தில் யாரும் உணர்வில் இருப்பதில்லை. என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோம் என்ற உணர்வு கூட இருப்பதில்லை. மேலும் எப்பொழுது உணர்வு இல்லை என்றால் ஆக்குவதற்கு மாயாவிற்கு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. எனவே ஒருவேளை ஏதாவது அசத்தியமான விஷயங்களை பார்த்தீர்கள் என்றாலும் கேட்டீர்கள் என்றாலும் அசத்திய சூழ்நிலையை பரப்பாதீர்கள். இது பாவ செயல் இல்லையா? பாவ செயலை பார்த்து கொண்டிருக்க முடிவதில்லை என்று சிலர் கூறுகிறார்கள். மேலும் அவரே அசத்திய விஷயத்தை சூழ்நிலையில் பரப்புவது, இது எந்த மாதிரியான செயல்? இதை என்னவென்று கூறுவது? அவர்கள் புண்ணியம் செய்கிறார்களா? அசத்தியத்தை பார்த்தீர்கள் மற்றும் கேட்டீர்கள், இருந்தாலும் குடும்பம்தானே. லௌகீக குடும்பத்தில் கூட ஒருவேளை அந்த மாதிரியான விஷயம் பார்க்கப்பட்டாலும் கேட்கப்பட்டாலும் என்ன செய்வார்கள்? பரப்பப்படுமா? செய்தித்தாளில் போடப்படுமா? அல்லது காதால் கேட்பேன் மற்றும் உள்ளத்தில் அடக்கிவிட்டேன் என்று இருக்குமா? அப்படி இந்த வீணான விஷயங்களை பரப்புவது கூட பாவத்தின் அம்சமாகும். இந்த மாதிரி நிகழும் சின்ன சின்ன பாவங்கள் தன்னுடைய பறக்கும் கலையின் அனுபவத்தை பெறவிடாது. ஏனென்றால் பாவம் மிகவும் சுமையானது. ஒருவேளை பாவத்தின் அம்சம் கூட இருக்கிறது என்றால் எப்படி மேலே பறப்பார்? சுமையை சுமந்து கொண்டு மேலே பறக்க முடியுமா? இன்றைய நாட்களில் மிகுந்த கௌரவமான ராயல் பேச்சை பரப்புகிறார்கள். இந்த புதிய செய்தியை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். நீங்கள் மிகவும் முட்டாள், உங்களுக்கு எந்த செய்தியை பற்றியும் தெரிவதில்லை. என்னை பாருங்கள், எவ்வளவு ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறேன், எவ்வளவு செய்தியை தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். அந்த மாதிரி செய்தியை காது கொடுத்து கேட்பவர்கள் மீது பாவம் ஏற்படுகிறது. மேலும் சொல்பவர்கள் மீதோ இன்னும் அதிகமாக பாவம் ஏற்படுகிறது. எனவே தபஸ்யா வருடத்தில் இந்த சூட்சும பாவங்களின் சுமைக்கு முடிவு கட்டுங்கள். அப்பொழுதுதான் சமமாக முடியும். இல்லையென்றால் நாம் தான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான ராயல் தவறுகள் அதிகமாக செய்கிறார்கள். இதை ராயல் என்று நினைக்கிறார்கள். நான் கேள்விப்பட்டதை அப்படியே சொல்லிவிட்டேன், இதில் என்னுடைய உள்நோக்கம் எதுவும் இருக்கவில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் முடிவு என்னவாகிவிடுகிறது? பரப்புவது என்றால் சுமையின் உரிமையாளர் ஆவது. அப்படி இன்றைய நாட்களில் இதுவும் ஒரு பழக்கமாகிவிட்டது. ஒருவர் இன்னொருவரை சந்திக்கிறார் என்றால் முதலில் செய்தி சொல்வார்கள். புது புது செய்திகள் யாருக்கும் சொல்லாதீர்கள், உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் என்றும் கூறுவார்கள். ஆனால் தந்தையோ கேட்டுவிட்டார் இல்லையா? பதிவேட்டில் கரை ஏற்பட்டு விட்டதா அல்லது இல்லையா? எனவே இந்த விஷயத்தில் கூட மிகவும் கவனம் கொடுங்கள். பாப்தாதாவுக்கு தெரிவதே இல்லை என்று மட்டும் நினைக்காதீர்கள். தாதிகளோ ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தெரியும் என்று நினைக்கிறார்கள்.
தாதிகளுக்கு தெரிவதில்லை, ஆனால் உங்களுடைய பதிவேட்டில் தானாகவே குறிக்கப்பட்டு விடுகிறது. எப்பொழுது இன்றைய கம்ப்யூட்டர் அனைத்து விஷயங்களும் நிரம்பி விடுகிறது என்றால் உங்களுடைய பதிவேட்டில் தானாகவே இந்த விஷயங்கள் பதிவாகாதா என்ன? தாதிகள் பார்ப்பதில்லை, மற்றவர்களும் பார்ப்பதில்லை, ஆனால் பதிவேடு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஏனென்றால் தபஸ்யா சக்தி நிறைந்ததாக இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்று பாப்தாதா ரிசல்ட்டில் பார்த்தார். எப்பொழுதும் வெற்றியடைவதில் தடையாக என்ன இருக்கிறது? இந்த தடைகளை தன்னிடம் இருந்து முழுவதும் இல்லாமல் செய்யுங்கள். மற்றவர் மாறினால் நான் மாறுவேன், இவரை மாற்றினீர்கள் என்றால் நான் மாறுவேன். இந்த மாதிரியான வார்த்தைகள் சரியானவையா? பெரியவர்கள் முன்பு விஷயத்தை வைப்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் சத்தியம் மற்றும் மரியாதை பூர்வமாக வைக்க வேண்டும். அவ்யக்தவாணி தேதி 3/10/1992. ஆசிரியர்களின் அர்த்தம் அனைவருக்கும் தங்கள் அம்சங்களின் மூலம் ஃபரிஷ்தாவின் அம்சங்களை அனுபவிக்க வைப்பதாகும். நீங்கள் அத்தகைய ஆசிரியர்களா? உங்கள் சாதாரண வடிவம் தெரியக்கூடாது, ஆனால் உங்கள் ஃபரிஷ்தா வடிவம் எப்போதும் தெரிய வேண்டும். ஏனென்றால் ஆசிரியர்கள் கருவிகள். எனவே கருவிகளாக மாறுபவர்கள் தாங்கள் அனுபவிப்பதை மற்றவர்களும் அனுபவிக்க வைக்கிறார்கள். நீங்கள் ஒரு கருவியாக மாறியிருப்பதும் உங்கள் அதிர்ஷ்டம். இப்போது இந்த அதிர்ஷ்டத்தை நீங்களே அனுபவிப்பதன் மூலம் அதிகரித்து மற்றவர்களையும் அனுபவிக்க செய்யுங்கள். அனைத்து சிறப்பு விஷயங்களையும் அனுபவிக்கும் ஒரு சொரூபமாகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.